அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு நமக்காக திருமதி அண்ணன் மேம் வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ரெசிபி சமைச்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு என்னெல்லாம் ரெசிபி சமைக்க போறீங்க? இன்னைக்கு மாங்காய் இஞ்சி வச்சு 2 டிஷ் பண்ண போறோம். சூப்பர் மேம். ஏன்னா மாங்காய் இஞ்சி நிறைய பேர் யூஸ் பண்றதே இல்ல. அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய. அது கொலஸ்ட்ரால குறைக்குது, பிபி எல்லாத்துக்குமே நல்லது, ஹார்ட்டுக்கு அவ்வளவு நல்லது. அது நம்ம யாருமே யூஸ் பண்றது இல்ல. நம்ம என்ன பண்றோம்னா அதை வட்ட வட்டமா நறுக்கி எலுமிச்சம்பழ ஜூஸ்ல போட்டு ஒரு பிக்கிள் மாதிரி பண்ணி அதை தான் சாப்பிடுறோம். இப்ப அதை வச்சு ஒரு பச்சடி, மொச்சையும் சேர்த்து ஒரு பச்சடி, அப்புறம் மாங்காய் இஞ்சில சாதம் ரெண்டும் செய்ய போறோம். ரெண்டுமே சைட் பை சைட் செய்யலாம். இப்ப ஃபர்ஸ்ட் மாங்காய் இஞ்சி மொச்சை பச்சடி செய்யலாம். இதுல மொச்சைக்கு பதிலா சென்னா இருக்கு, கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அதையும் போட்டு செய்யலாம். பட்டாணி போடலாம். இந்த மாதிரி பயறு வகைகளை ஊற வச்சு அவிச்சு அதோட சேர்த்துக்கலாம். ஏன்னா தனியா அதை போடுறதை விட இது ரெண்டும் சேர்றச்ச கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல எண்ணெய் கொஞ்சம் கொடுங்க. மாங்காய் இஞ்சி இஞ்சி மாதிரியே இருக்கும். அது தோல் சீவிட்டு நம்ம மொச்சை எது எடுக்கிறோமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கணும். மொச்சைன்னா மொச்சை சைஸ்ல, சென்னானா அந்த சைஸ்ல. இப்ப நம்ம மொச்சை எடுத்துக்கிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம். இந்த மாங்காய் இஞ்சி சென்னா பச்சடி எங்க செட்டிநாடுல எல்லாம் கல்யாணத்துல மத்தியான சமையல்ல ஒரு காயா வைப்பாங்க. செட்டிநாடு கல்யாண சமையல்ல எத்தனை ரெசிபி தான் இருக்கும்? காய்கறிகள்னு பார்த்தா ஒரு 5-7 கூட வைப்பாங்க. அதுல இந்த மாங்காய் இஞ்சியும் ஒன்னா இருக்கும். வேர்க்கடலை கூட போடுவாங்க. இந்த நம்ம சென்னா சொன்னோம் இல்லையா, அதுல வேர்க்கடலை கூட. வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 5. எல்லாமே ஒரே மாதிரி எந்த ஷேப்ல இருக்கோ அந்த ஷேப்ல கட் பண்ணிக்கணும். அப்பதான் அந்த பச்சடி சேர்ந்த மாதிரி இருக்கும். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி. இது நான் ஒரு 3 பச்சை மிளகாய் போடுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்க. ஏன்னா ஒவ்வொரு டிஷ்ஷுக்கு கட் பண்றதுலயும் ஒரு டேஸ்ட் இருக்கும். நீளமா கட் பண்ணா அது வேற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி கட் பண்ணா ஒரு மாதிரி இருக்கும். அதனால பச்சடிக்கெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணா நல்லா இருக்கும். இந்த இஞ்சி மாங்காய் பச்சடிக்கு பாத்தீங்கன்னா மேம் ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்தாங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டாங்க. அதோட பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு இருக்காங்க. தக்காளி, இது சின்னதா ஒரு தக்காளி. இப்ப இந்த மாங்காய் இஞ்சி நறுக்கி இருக்கோம் இல்லையா, இதையும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அன்னமம் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய பாடியில கொலஸ்ட்ரால், ஃபேட் கண்டென்ட் நிறைய இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த இஞ்சி மாங்காய் ஒரே மாதிரியா ஊர்க்கா மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி சாதமாவோ இல்லைன்னா பச்சடி இது மாதிரிலாம் சாப்பிட்டோம்னா அது நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்டாவும் இருக்கும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமான விஷயமும் நமக்கு கிடைக்கும். இந்த மாங்காய் இஞ்சில தொக்கு செய்யலாம். அப்புறம் நம்ம வெயில் காலம் இல்லையா, அதுல மோர்ல கூட அரைச்சு ஊத்தி மசாலா மோர் மாதிரி செய்யலாம். அதாவது நம்ம உடம்புக்கு சேரணும். அது தனியா நம்ம இஞ்சி மாதிரி நினைச்சிட்டோம், அதை ரொம்ப சேர்க்காம இத இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். தொக்கு கூட நல்லா இருக்கும். செஞ்சு 1 வாரம் வரையும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது மாங்காய் இஞ்சி நல்லா கொஞ்சம் வேகணும். இத புளி கரைச்சு ஊத்தி அப்படியே வேக விட்டுறலாம்.
புளி வந்து ஒரு சின்ன எலும்பிச்சம்பழ சைஸ். இது எல்லாம் ரெடியா வச்சுக்கிட்டோம்னா அப்படி வதக்கி விட்டுறலாம். மொச்சையெல்லாம் ஊற வச்சோன்னா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஓகே. இப்ப வந்து இதை அப்படியே இதுல ஊத்திடலாம். சரிங்க. ஊத்தி உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். ஏன்னா மொச்சையிலயும் வந்து நம்ம உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கோம். அதனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும் மாங்காய் இஞ்சிக்கு மாத்திரம். இப்ப நல்லா கொதி வந்துருச்சு. இந்த மொச்சையும் சேர்த்துக்கலாம். அப்பதான் அந்த புளி உப்பெல்லாம் மொச்சையிலயும் சேரும். ஓகே. நம்ம மொச்சை வாய்வுலாம் சொல்லுவோம் இல்லையா, இந்த இஞ்சியும் சேர்றதுனால எல்லாம் சரியாயிடும். இப்ப இது அப்படியே வேகட்டும். நம்ம அந்த ரைஸ செய்யலாம். ஓகே. இந்த ரைஸும் ரொம்ப ஈஸி தான். நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட இதை செஞ்சு அனுப்பலாம் பிள்ளைங்களுக்கு கூட. நல்ல டேஸ்டா நம்ம மாங்காய் சாதம் செய்யறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அது கூட சில சமயம் மாங்காய் புளிப்பா இருந்தா புளிக்கும். இது அந்த மாங்காய் டேஸ்டும் இருக்கும், அந்த காரமும் இருக்கும். ஓகே. இப்ப கொஞ்சம் எண்ணெய். எப்பவுமே இந்த கலந்த சாதத்துக்குலாம் கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊத்திட்டா நல்லா இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இதுல வந்து என்ன பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாம். வேர்க்கடலை, பெருங்காயம் கொஞ்சம். இதுல வந்து காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் சேர்க்க போறேன். சிவப்பு மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா சின்னதா நறுக்கிக்கணும். நீங்க இந்த இஞ்சி மாங்காய் ரெகுலரா எப்படிலாம் யூஸ் பண்ணுவீங்க மேம்? நான் வந்து தொக்கு செய்வேன், அப்புறம் இந்த மாதிரி பச்சடி செய்வேன். தொக்கு செஞ்சோம்னா அது தயிர் சாத்துக்கு கூட நல்லா இருக்கும். அப்புறம் தோசைக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். அது ரொம்ப ஈஸியும் கூட. அப்படியே அரைச்சிட்டு தோல் சீவி எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்துக்கணும் புளிப்புக்கு. சரி. அப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லா தொக்கும் செய்யற மாதிரி கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம் போட்டு தாளிச்சுட்டு இதையும் ஊத்தி வதக்கிடணும். காரத்துக்கு வந்து தனி மிளகா அப்படி போட்டுக்கணும். அவ்வளவுதான். நல்லெண்ணெயில ஊத்தி நல்லா அந்த எண்ணெய் பிரியிற வரையும் வதக்கிக்கணும். இது வந்து கொஞ்சம் நம்ம வெளியில வச்சு யூஸ் பண்ண முடியாது, ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு வெளியில வச்சுக்கலாம், ஒரு 2 நாள், அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். கருவேப்பிலை, மாங்காய் இஞ்சி. இதுக்கு வந்து இந்த மாதிரி துருவி வச்சுக்கணும். இந்த இஞ்சி மாங்காய் சாதத்துக்கு பாத்தீங்கன்னா பேன்ல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, வேர்க்கடலை சேர்த்துக்கிட்டாங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணி இஞ்சி மாங்காய் வந்து துருவி ஆட் பண்ணிருக்காங்க. இப்ப நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. உப்பு போட்டு சாதம். இதுக்கு வந்து கலர்ஃபுல்லா வேணும்னா கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம்.
இன்னைக்கு வந்து நான் பாஸ்மதி ரைஸ் வச்சிருக்கேன். பாஸ்மதி ரைஸ்ல செய்யணும்னு இல்ல, நம்ம வீட்டுல சாதம் வடிக்கிறோம் இல்லையா, புழுங்கல் அரிசி, அது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் என்ன விதையா எடுத்து வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல கொஞ்சம் புளிப்புக்கு லைம் ஜூஸ். அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். சரிங்க. ஒரு அரை மூடி, ஒரு கப்பு சாதம்னா அரை மூடி அளவு ஊத்திக்கலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வேர்க்கடலை, கடலைப்பருப்பு அதெல்லாம் சேர்த்து நல்லா வந்துட்டு வடிச்ச சாதம் அதையும் ஆட் பண்ணாங்க. அதோடு வந்து இஞ்சி மாங்காய் துருவி சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ சேர்த்து ஃபைனலாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லைம் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து எந்த இதுவும் தேவையில்லை, ஏன்னா நிறைய நட்ஸ் போட்டிருக்கோம். ஒரு அப்பளமோ வடகமோ இருந்தா போதும். ஓகே, ஒரு லஞ்ச் பாக்ஸ்ல கொண்டு போய் சாப்பிடலாம். நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இந்த வெயில் காலத்துல எல்லாம் கொண்டு போய் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் இந்த இஞ்சி இதெல்லாம் இருக்கிறதுனால தாகமும் எடுக்காது, நல்லா இருக்கும் டேஸ்டா. இப்ப இதுவும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதையும் எடுத்துடலாம். போதும், கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தா தூவி இறக்கிடலாம். இது வந்து எல்லாமே நம்ம வேக வச்சதுதான். ஜஸ்ட் அது எல்லாம் அந்த புளிப்பு காரம் எல்லாம் ஒண்ணு சேர்ற அளவுக்கு கொதிக்க வச்சா போதும். இந்த மாதிரி பாத்திரத்திலயும் வைக்கலாம், இல்ல குக்கர்ல கூட ஒரு சவுண்ட் வச்சு எடுத்துக்கலாம். இப்ப மாங்காய் இஞ்சி சாதமும் மாங்காய் இஞ்சி மொச்சை பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து ஏற்ற மாதிரியான ஒரு ரெசிபி இன்னைக்கு அன்னமம் செலக்ட் பண்ணி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து செய்யக்கூடிய மாதிரியான ரெசிபிஸ் தான் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த இஞ்சி மாங்காய் சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அமேசிங் மேம், ரொம்ப சூப்பராக இருக்கு. உண்மையில நீங்க சொன்ன மாதிரி தொட்டுக்க எதுவுமே வேண்டாம், நீங்க தான் வருஷ கணக்கா டப்பால வச்சிருக்கீங்க. அந்த வடகம் ஒண்ணு இருந்தா போதும், சூப்பரா சாதம் இறங்கிடும். ரொம்ப பிரமாதமா இருக்கு மேம். அண்ட் நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி இது வந்து பாடி டீஹைட்ரேட் ஆகாமையும் பாத்துக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கு மேம். நல்லா அப்படியே வந்து புளிப்பு, ஒரு லைட்டான ஒரு காரம், அந்த மாங்காய் இஞ்சியோட வாசம். ஆமா, சோ எல்லாம் சேர்ந்து சூப்பரா பிரமாதமா இருக்கு. அண்ட் முக்கியமா அது வந்து நல்லா ஃபில்லிங்கா இருக்கும் நீங்க இந்த மாதிரி பயிர் வகைகள் ஆட் பண்ணிருக்கிறதுனால. வெறும்னே நம்ம வெறும் இஞ்சி மாங்காய் மட்டும் வச்சு பண்றது டெய்லி காய்கறிகளே சேர்க்காம இந்த மாதிரி சீசன்ல இப்படியும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப பிரமாதமா இருக்கு மேம். அண்ட் இன்னைக்கு நீங்க செஞ்ச இந்த 2 காம்போவுமே வந்து சூப்பரான டேஸ்ட். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. இஞ்சி மாங்காய் மொச்சை பச்சடி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி, புளி, உப்பு, வேக வைத்த மொச்சை பயிறு. இஞ்சி மாங்காய் பச்சடி செய்யும் முறை: ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி, நறுக்கிய இஞ்சி மாங்காய், புளி கரைச்சல், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளவும். இதனோடு வேக வைத்த மொச்சை பயிரும் சேர்த்து நன்கு கொதிக்க வைத்து எடுத்தால் சுவையான இஞ்சி மாங்காய் பச்சடி தயார். இஞ்சி மாங்காய் சாதம்:
இஞ்சி மாங்காய் சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, வேர்க்கடலை, பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், துருவிய இஞ்சி மாங்காய், மஞ்சள் தூள், எலுமிச்சை பழச்சாறு. இஞ்சி மாங்காய் சாதம் செய்யும் முறை: வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, வேர்க்கடலை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நன்கு வதக்கிக் கொள்ளவும். இதோடு துருவிய இஞ்சி மாங்காய், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து வேக வைத்த சாதத்தை இதனுடன் சேர்த்து அடுப்பை அணைத்த பிறகு எலுமிச்சை சாறு சேர்த்து கிளறி இறக்கினால் சுவையான இஞ்சி மாங்காய் சாதம் தயார். சரி நேர்களே, இன்றைக்கு அண்ணன் வந்து அருமையான ரெசிபிஸ் நமக்காக, அதுவும் ரொம்பவே ஈஸியா வந்து சமைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நீங்களும் கட்டாயம் இந்த ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.